அகத்தூண்டுதல் உங்களை பெரிய பெரிய அற்புதத்தில் கொண்டு போகும். சில வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் சிலரை நான் சொல்கிறேன். சிமியோனுக்கு நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. அது அவனை குறித்த தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய். இது அவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். முதலாவது காத்திருந்தவன். அவனுக்கு இயேசு குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு. ஆகவே தான் கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரிக்க மாட்டாய். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு போறான். தூண்டுதல். எப்பா போப்பா, கோ டு டெம்பிள். அகத்தூண்டுதல், ஆவியின் ஏவுதல். அங்க போனா 8ஆம் நாளில முறைப்படி காணிக்கை செலுத்த, பலிகளை செலுத்த அங்க தேவாலயத்துக்கு யோசேப்பும் மரியாளும் பிள்ளையை கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைய கரத்தில் ஏந்தி. நான் சொல்றேன், நீங்க ஆவியில அந்த உந்துதல்ல, அகத்தூண்டுதல்ல வார்த்தையின்படி நடந்தா, அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏங்க இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைங்க. அது எல்லாம் உங்க மனசுல வச்சு வெயிட் பண்ணி அதுலேயே மனசை வச்சு இருந்தா, நான் சொல்ல புரியுதா? அதுலேயே மனசை வச்சு இருந்தா ஆவியானவர் கனெக்ட் பண்ணுவார். டைம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவார். தேவாலயத்துக்கு ஆவியில ஏவி போறான். அங்கே கர்த்தருடைய, அவன் சொல்றான், அவனுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய். அவன் கையில் ஏந்தினோட என்ன தோத்திரம் பண்ணியிருப்பான். எப்பா ஆவியானவரே, நீங்க வர நான் காத்திருந்தேன். இஸ்ரவேலின் ஆறுதல் வர நான் காத்திருந்தேன். ஆகவே நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரிக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் அதிலே கிறிஸ்துவை பார்ப்பேன். பார்க்கறதுக்கு முன்னால சாக மாட்டேன். பார்க்கறதுக்கு முன்னால சாக மாட்டேன். பார்க்கறதுக்கு முன்னால சாக மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஆவி ஏவனுங்க தேவாலயத்துக்கு வந்தீங்க. பிள்ளையை கையில் ஏந்தி பார்த்தான். பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துருப்பானா? பிள்ளைய பிளஸ் பண்ணியிருப்பானா? அவன் சொன்னா, நீர் உண்டு பண்ணின ரட்சணத்தை என் கண்கள், உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க. உங்கள் காதில் கேட்டதை உங்கள் சொந்த கண்களால் பார்க்க போறீங்க. ஆகவே கேட்ட வசனத்தை பிசாசு பொறுக்கி விடாதபடி உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அந்த வசனம் காக்கப்பட வேண்டும். அப்படின்னா எப்படி? கேட்ட வசனம், எந்த வசனம் ரேமா வந்துச்சோ அதை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை ரிப்பீட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை ரிப்பீட் பண்ணி அவருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொன்னீரே 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 அக்கா ஷிக்கா ரூலா காக்கா, நான் பார்க்குறேன், என் நேரம் வந்துருச்சு, என் டைம் வந்துருச்சு, எனக்கு பொழுது விடிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு அனுகூலமான கதவை திறந்துட்டாரு, எனக்கு ஒரு மனுஷனை அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு ஒரு கோரேஷை அனுப்பிச்சிட்டாரு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தொட்டுட்டாரு அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும்.